கடவுளுக்காக மனம் வந்து பணி செய்ய முன் வர வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த நாளில் கடவுள் நமக்கு தருகிறார். கடவுளுக்காக மனம் வந்து எப்படி நாம் பணி செய்ய முன் வருவது? எசாயாவை அழைத்தான். எசாயாவை அழைத்த போது அவர் என்ன சொன்னாரு? அசுத்த உதடுகள் கொண்டவன் நான் எப்படி பணிக்காக வர முடியும் அப்படின்னு தன்னையே தாழ்த்தி கொண்டார். அப்படி இருந்தும் கூட நான் யாரை நான் அனுப்புவேன்னு கடவுள் சொல்லுகிற போது எசாயா, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று தைரியமா சொன்னார். அப்ப என்ன இதோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற, ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரிதிங், என்னை அனுப்புங்க, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை என்பது கடவுளின் பணிக்காக தன்னை மனம் உவந்து தருகின்ற ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட நான் இருக்கேன், நான் தயாரா இருக்கேன், எதையும் செய்வதற்காக, கடவுளுக்காக செய்வதற்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்கிறோமா? கடவுளுடைய காரியத்திற்காக நாம் முன்வருவதற்கு தயங்குகிறோம். ஒரு சில நேரங்கள்ல தயக்கம் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்ப அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்து கடவுளுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பணி செய்வேன், நான் இதை செய்வேன், இதை உங்களுக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நாம் முன்வர வருகின்றோம் நல்ல ஒரு காரியத்தை செய்வதற்கு, நல்ல ஒரு உதவியை செய்வதற்கு, ஒரு முதியவர்களை கவனிப்பதற்கு, எண்ணற்ற காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் நான் வருகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அது உன்னதமான வார்த்தை. அப்ப நான் எசாயா சொன்னதை போல, ஆண்டவரே இன்று நான் இருக்கிறேன் உன்னத பணிக்காக, உமக்காக, உம்முடைய காரியங்களை செய்வதற்காக நான் இருக்கிறேன் என்று எப்பொழுது முன்வர ஆசைப்படுகிறோமோ அப்பொழுது நம் வாழ்விலும் ஆசீரும் உண்டு, இறை அனுபவம் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம்.